நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ஸ்ரீ செந்தூரன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் டாக்டர் சாந்திரிஜி சக்கரவர்த்தி தம்பி பிரகாஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி. ஏன்னா இப்படி தான் ஆரம்பிக்கிறோன்னா யோசிச்சுக்கிட்டே வருவோம், என்ன நம்ம சப்ஜெக்ட் கொடுக்கலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா இந்த சுற்றி ஒரு 4 மாவட்டங்கள் நடக்கக்கூடிய எல்லா மீட்டிங்லேயும் ஐயாவுடைய பேனர் எப்படி மிஸ் ஆகாதோ அது மாதிரி ஐயா ஒரு பேனர் கட்டியிருப்பார். ஜாதகத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் எப்போவுமே அது இருந்தால் ஐயா அங்கே இருக்காருன்னு நினச்சி வருவேன். ஏன்னா ஒருத்தரை நம்ம ஞாபகப்படுத்துறது யார் ஞாபகப்படுத்துவா? கிரகங்கள் தான் ஞாபகப்படுத்தும். ஜோதிடத்தில் பல விஷயங்கள் இருக்குது, பல மாதிரியான பரிமாற்றங்கள் இருக்குது. ஏன்னா தாந்திரிகம்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுறாங்க, ஆனால் தாந்திரிகத்தில் உள்ளார்ந்து நிறைய விஷயம் இருக்கும். எப்படியான விஷயங்கள்? இப்போ நான் எப்போவுமே எல்லாத்தையும் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீ பொறுமையாக நின்று லைனில் போய் சாமி பார்த்தா அது ஜோதிடம், 500 ரூபா டிக்கெட் எடுத்து போய் சாமி பார்த்தா அது தாந்திரிகம். புரியுதுங்களா? இப்படி தான் தாந்திரிகத்தையும் கொடுக்கணும், ஜோதிடத்தையும் கொடுக்கணும். இப்போ கால் வலிக்க நின்று கடவுளை தரிசிப்பதும், தந்தை தாயை இப்போ சொல்ல ஊரே சுற்றி வந்து மாம்பழத்தை வாங்கிறதுக்கும் அம்மா அப்பா சுற்றி வந்து மாம்பழத்தை வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இதை தான் நான் எல்லார்ட்டையுமே சொல்லுவேன். ஜோதிடம் நீங்கள் 24 ஹவர்ஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. 100 ஜோதிடரை பாருங்கள், 500 ஜோதிடரை பாருங்கள். ஆனால் நமக்கு எந்த இடத்துல வெற்றி கிடைக்குன்றதை முதல்ல கவனிங்க. தாந்திரிக பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளார்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஏன்னா நான் என்னுடைய பரிகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க, சரி எப்படி உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னு. சரி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் பொறுத்த வரைக்குங்க ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்றது தான் மெத்தேடு. நான் வந்து ஜாதகம் படிக்கணும், ஒவ்வொரு குருமார்கிட்ட போய் படிச்சிருது, எந்த குருமார்கிட்டையும் போய் நான் படிக்கவே இல்லை. நான் படித்தது கேரளாவில் திருச்சூரில் என்னோடய குருநாதர்கிட்ட தான் படித்தேன். ஆனால் அவர்கிட்ட நான் படித்தது எல்லாமே மாந்திரிகமும் தாந்திரிகமும் தான் படித்தேன், ஜோதிடமே படிக்கலை. அவருக்கே ஜோதிடம் தெரியாது, மந்திரங்களும் தந்திரங்களும் எந்திரங்களும் தான் படித்தேன். 86 வகையான ஹோம முறைகள் எனக்கு தெரியும். ரோட்டில் இருக்கவனை கூட என்னால் கோடீஸ்வரன் ஆக்க முடியும். கேட்கலாம், ஏன் நீ ஆயிருக்கலாமே? ஆமாம், நான் கோடீஸ்வரன் தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஐயா, இன்னைக்கு BMW காரில் வர்றேன்னா எப்படியா? புரியுதா? அப்போது நம் திறமைகளை வளைத்து கொள்வதே ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்கள்ல. நான் இந்த மாதிரி டெய்லி வந்து எழுதிட்டு வந்து ஒவ்வொரு மேடையில் ஒப்பிச்சா எனக்கு மதிப்பு இருக்காது, மரியாதையும் இருக்காது. ஆனால் தாந்திரிக பரிகாரத்தை பொறுத்து அப்படி கிடையாது. நான் சொல்லியிருப்பேன் போன தடவையுமே, சந்திரன் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்க டொயோட்டா கம்பெனிலையோ இல்லை ஹோண்டா கம்பெனிலையோ கார் வச்சுருப்பாங்க. என்ன வண்டி வச்சுருக்கீங்க பிரதர்? இல்லை என்ன கம்பெனியில் 2 வீலர் கார் என்ன வச்சுருக்கீங்க? ஹோண்டா. சந்திரன் ஆதிக்கமுள்ள ஊரில் இருக்கீங்களா? ஐயா என்ன ஊர்? கோயம்புத்தூர் தானே? சந்திரன் ஆதிக்கமுள்ள ஊர் தானே? எப்போவும் குளிராக இருக்குமா இல்லையா? புரியுதா? அப்போது அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கணும், இல்லை ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கணும், அவங்கள்ட்ட ஹோண்டா கம்பெனி காரோ இல்லை 2 வீலரோ இருக்கும். எளிமையான விஷயந்தான். எப்படின்னா நெல் வயல், நெற்கதிர், இதெல்லாம் சந்திரனா? ஜப்பானியர்கள் எப்போவுமே நெற்கதிர்களுக்கும் நெல் வயல்களுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள். அப்போ டொயோட்டா கம்பெனி பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனி? சந்திரன். அப்போது சந்திரன் நல்லா இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ அந்த கம்பெனியில் கார் வச்சுருக்கவங்க மேக்ஸிமம் பாருங்கள், டொயோட்டா கம்பெனியில் என்னவோ கிறிஸ்டா வச்சுருப்பாங்களா? பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய ஆட்கள் எதுக்கு இனோவா கிறிஸ்டா வச்சுருப்பாங்க? அப்போயுமே பாருங்கள், டொயோட்டா கம்பெனி தான் நல்லா இருக்குன்னு இப்போ வரைக்கும் பிராண்ட். அது நீங்கள் என்ன தான் BMW, பென்ஸ், ஆடி, ரோல்ஸ் ராய்ஸ்னு வச்சுருந்தாலும் சரி, டொயோட்டா கம்பெனியில் ஒரு கார் இருந்தால் போதும்ப்பா.
ஏன்னா பெஸ்ட்டு கம்பெனி அது. சந்திரன், யாருக்கெல்லாம் சந்திரன் நல்லா இருக்கோ அங்கே அந்த கார் எடுத்துருவாங்க. சரி, ஓகே. மகேந்திரா கம்பெனி. சார் உங்கள் வீட்டில் என்ன வண்டி இருக்குது? 2 வீலர். என்னங்க ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரா? டிவிஎஸ் கம்பெனி ஐயரோட கம்பெனியா? டிவிஎஸ் பைக் வச்சுருக்காரா? அப்போ ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் டிவிஎஸ் கம்பெனியில் வண்டி எடுப்பீங்க. புரியுதுங்களா? எளிமையான விஷயந்தான். நம்ம போய் எடுக்க மாட்டோம், கிரகம் எடுக்க வைக்கும். ஐயா உங்ககிட்ட என்ன வண்டி இருக்குது? ஓலா. பார்த்துங்க, ஓலா பைக்கு இப்போ எலக்ட்ரிக் பைக் அது. சரிங்களா? அவர் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா ஓலா பைக் அவர் வச்சுருப்பார். சுக்கிரன் நல்லா இருக்கா? நீச்சமாக இருக்காரா? 6ஆம் இடத்துல இருக்கார். பைக் இப்போ தான் அமைஞ்சிச்சு உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி என்ன கம்பெனி பைக் வச்சுருந்தீங்க? சுசுகி. கரெக்டு தானேங்கய்யா? அதுக்கப்புறம் தானே ஓலாக்கு மாறி இருக்கீங்க. சுசுகி கம்பெனி சுக்கரனோட தானே. ஒவ்வொரு கம்பெனிக்கும் அதனுடைய வரலாறும் படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க பைக்கு காருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ எனக்கு சந்திரன் நல்லா இருக்குது, என்கிட்ட கிராண்ட் ஐட்டன்னு ஒரு கார் இருக்குது, ஹோண்டா கம்பெனியா? அப்போது ஒவ்வொரு இடத்துலையுமே அதே மாதிரி நம்ம ஜாதகத்தில் கார் வாங்குவோம். 2012 மாடல் கார் வாங்கிடுவீங்க, ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கலாம். அதை இப்போ போய் வாங்கிட்டு வருவீங்க. ஆனால் 2012 நீங்கள் ஓஹோல்டு இருக்கீங்க, பணம் நல்லா வந்திருக்கு அப்படின்னா அந்த கார் வாங்கும்போது உங்களுக்கு செல்வாக்காக இருக்கும். இதே 2012 ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த 2012 மாடல் கார் வாங்கிட்டு வரும்போது மீண்டும் அதே கஷ்டத்துக்கு வந்துடுவீங்க. ஸ்கூட்டி நல்லா இருக்கும், வண்டி நல்லா இருக்குது. என்ன சொல்லணும் உங்களுக்கு? எம்ஐடி பஜாஜ் கம்பெனி வச்சுருந்தீங்க, பஜாஜ். சரி, ஸ்கூட்டி மாறினதுக்கப்புறம் கஷ்டப்படுறீங்க. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம பஜாஜ் கம்பெனிக்கு மாறிக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம மகேந்திராவில் வாங்கிக்கோங்க, மகேந்திரா கம்பெனியில் வாங்கிக்கோங்க. அம்மா அதுக்கு அம்மா ஃபஸ்ட்டு நீங்கள் பஜாஜில் வச்சுருந்தீங்க, அதுக்கு நிகராக மகேந்திரா கம்பெனி, அந்த கம்பெனியில் வண்டி 2 வீலர் இருந்தால் ஒன்று வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். இதையவே சரி, அந்த வண்டி எனக்கு கொடுத்துருங்க, சரி பண்ணி வச்சுக்கோங்கம்மா. சரிங்களா? அப்போது ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு ஒரு கிரகம் இருக்கும். ஸ்குவாடாலாம் பாருங்கள், ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சந்திரன் செவ்வாய் நல்லா இருக்கோ ஸ்கோடா கம்பெனி வச்சுருப்பாங்க. ஜாதகத்தை பார்த்து கார் வாங்குங்க, நம்மளும் கார் வாங்குவோன்னு போய் வாங்கிடாதீங்க. சரிங்களா? அது சிக்கலில் மாட்டிக்கிறீங்க. பழைய வாகனங்கள் வாங்கும்போதும் நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தீங்கன்னா அந்த வருட வண்டி வாங்குறீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா அதே வருஷம் மாடல் வண்டி வாங்கினா அது கஷ்டம் வந்துடும், கிரகம் நமக்கு சொல்லும். சரிங்களா? இது ஒரு சின்ன ஆராய்ச்சி தான். அப்போ இந்த மாதிரி நம்ம வண்டி வாங்கிக்கலாம். இந்த வண்டின்னு மட்டும் இல்லை, எந்த வண்டி கார் எடுத்தாலும் முதல்ல ஒரு கன்சல்டங்க எடுத்துக்கங்க, பார்த்துட்டு இந்த கம்பெனியில் எடுக்கணும். அதே மாதிரி ஜாதகத்தில் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பாருங்கள். அந்த வீடியோ உண்மையாக சொல்லப்போனால் வேறு லெவலில் எனக்கே சக்ஸஸ். இன்றைக்கி யார் ஃபோன் பண்ணாலும் சார் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட், இப்போ நான் சொன்ன எல்லாருமே நல்லா இருக்காங்க பேங்க்கில். சார் இதில் மாற்றுங்க, என்ன மாற்றினதுக்கப்புறம் நல்லா இருக்காங்க. குரு புதன் சரியில்லை அப்படின்னா தேடி போய் கரூர் வைசியா பேங்க்கில் தான் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, தேடி போய் கரூர் வைசியா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. சூரியன் சரி நல்லா இல்லைன்னு வைங்களேன், ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. செவ்வாயும் சந்திரனும் சரியில்லைன்னு வைங்களேன், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, இது 3லேயும் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ராகு நல்லா உச்சமாக இருக்கார், ராகு நல்லா இருக்கார் அப்படின்னா ஐசிஐசி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. இல்லை புதன் உச்சமாக இருக்குது அப்படின்னா அவங்க ஐடிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சத்தை பார்த்து ஆட்சியை பார்த்து, இப்போ சனி ஆட்சியாக இருக்கார், எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கணும்? யாராவது இப்போ சனி ஆட்சியில் இருக்கணும் வைங்களேன், அவங்க ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. யாருக்கெல்லாம் சூரியன்
சனி வீட்டில் இருக்குது அப்படின்னா பகை தானே. அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்து ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த சேல்ரி அக்கௌண்ட்டை மாற்றிட்டீங்க அப்படின்னா பணம் சேவ் ஆகும். எந்த பேங்க்குக்கு மாற்றணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ உங்கள் ஜாதகப்படி உங்கள் சேல்ரி அக்கௌண்ட்டை இந்த பேங்க்கில் தான் வைக்கணும்னு வைங்க, ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 10 ரூபா மிச்சமாகும். சார் எவ்வளோ சம்பளம் வந்தாலும் பற்ற மாட்டேங்குது சார், 1.5 லட்சம் வாங்குறேன், 1 லட்சம் வாங்குறேன், பற்ற மாட்டேங்குது. அதெல்லாம் கிடையாது. நம்ம எந்த வங்கியில் அக்கௌண்ட் வைக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இப்போ உங்கள் குழந்தைங்க ஒரு டாக்டருக்கு படிக்கிறாருன்னு வைங்களேன், ஒரு சில ஃபார்முலா இருக்குது. நீட்டுக்கு படிக்கிறாங்க, இப்போ டாக்டர் ஆகணும் அப்படின்னா ஒரு சில ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, எடுத்தோடனே படிப்பாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க, போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு ஃபார்முலாவோடு போடிக்கிட கண்டிப்பாக டாக்டர் ஆயிடுவாங்க. என்னென்னா, இப்போ நீட் எக்ஸாம் படிச்சுட்ருக்காங்க. இப்போ ஒரு டிசம்பர்லேயோ அல்லது பிப்ரவரிலையோ இல்லை ஜனவரிலையோ அந்த எக்ஸாம் வருதுன்னு வைங்களேன். இந்த எக்ஸாம் டைமில் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, சந்திரன் ஆதிக்கமாக இருக்கக்கூடிய ஊர்களில் உட்காந்து படிங்க. மலை சார்ந்த இடங்களில் போய் ஒரு 10 நாளைக்கு தங்கி படிங்க. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, எப்போவே யார்ட்டையும் பேசாதீங்க, படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். ஏன்னா நல்ல உங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். நான் அப்படி தான் சொன்னேன் போன வருஷம் ஒரு பையனுக்கு. சொன்ன மாதிரி போனால் 10 நாள் படித்தான், வந்தான், 3 தடவை அட்டன் பண்ணான், 4வது தடவை பாஸ் ஆகிட்டான். 3 வருஷம் வேஸ்ட் பண்ணி 4வது வருஷம் பாஸ் ஆகிட்டான். எளிமையாக தான் பரிகாரம் சொல்லுவேன், சும்மா அது இதுன்னு தாம் தும்லாம் நம்மகிட்ட பரிகாரம் வராது. சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் லைஃப்பில் ஒரு மாற்றத்தையே கொடுக்கும். சரி, ஓகே. இப்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம நிறைய யோசிச்சுட்ருப்போம். ஆனால் நிறைய பண வரவு வரணும் அப்படின்னா வீட்டில் ஏலக்காய், கிராம்பு, சரிங்களா, இது ரெண்டுமே என்ன பண்ணணுன்னா கோர்க்கணும். ஒரு 50 கிராம் ஏலக்காய் வாங்குங்க, அதில் எத்தனை வந்தாலும் பரவாயில்ல. அதேமாதிரி கிராம்பு ஒரு 50 கிராம் வாங்கி ஒரு குபேரர் சிலை வாங்கி அந்த சிலைக்கு அந்த ஏலக்காய் கிராம்பு மாலை போடுங்க. கண்டிப்பாக வெளியில் நிற்கிற பணமும் வரும், உங்களோட பணமும் வரும். எளிமையான ஒரு பரிகாரம் தான், சரிங்களா. சிம்பிளாக சொல்கிறோம். குபேரர் சிலை ஒன்று வாங்குங்க, வாங்கி அதுக்கு இந்த மாதிரி நம்ம பூ கோர்க்கிற மாதிரி கோர்த்து ஊற வச்சு கோர்த்து போடுங்க. ஒரு பெரிய மாற்றம் வரும், வர வேண்டிய பணம் கூட வரும். அப்புறம் சொல்லுங்கள், சரிங்களா. அதுக்கப்புறம் ஏலக்காய் மாலை தாம்மா, ஏலக்காய் கிராம்பு ரெண்டையும் கோர்க்கணுமா, அப்படியே பூ மாதிரி கோர்த்து இப்படி மாலை மாதிரி சின்னதாக போடணும். கிராம்பை ஊற போட்டிங்கன்னா ஈஸியாக கோர்த்துடலாமா, சரியா. இது ஒன்று நம்ம செய்யலாம். சரி, இன்னும் மேற்கொண்டு நமக்கு இந்த சொத்து பிரச்சனைலாம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். சார் எங்களுக்கு பல வருஷமாக சொத்து பிரச்சனை இருக்குது, இதுக்கு ஒரு தீர்வே இல்லை அப்படின்னும் போது சொத்துன்னு சொல்லிட்டோம்னாலும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல செவ்வாய் வந்துடுவார். வீடாக இருந்தால் சுக்கிரன் எடுத்துக்கிடுவோம், நிலமாக இருந்தால் செவ்வாய் எடுத்துக்கிடுவோம். நிலம்னா செவ்வாய் எடுத்துக்கிடுவோம். இந்த செவ்வாய்க்கு என்ன பண்ணலாம், இப்போ பிரச்சனையாக இருக்குது, அந்த மண்ணை எடுத்துகிட்டு வாங்க, சரிங்களா. அந்த மண்ணை கொஞ்சம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து அந்த டாக்குமெண்ட்டு யார் பேரில் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணணும்னா அந்த கண்ணாடி பாட்டிலோட கட்டி நல்லா ஓடுற தண்ணியில் விட்டுறணும். இந்த பிரச்சனை கண்டிப்பாக கரைஞ்சிரும். அதே மாதிரி ரொம்ப நாள் திருமணம் ஆகலை, இந்த திருமண தடைக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் சொல்கிறேன். கரெக்டாக வெள்ளிக்கிழமை காலையில் ஆற்றுக்கு போய் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும், இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும். போயிட்டு ரிட்டர்ன் வரக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை, ஒரு 11 வாரம் மட்டும் செய்யுங்க, இந்த திருமண தடை விலகிரும். ஆற கடந்தா ஐயா, ஆற கடந்தா 1 2 3 4 5 6, அதுக்கடுத்து ஜாதகத்தில் 7 என்ன சொல்கிறோம், கல்யாணம். அப்போது ஒரு 11 முறை 11 வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரம் செய்யுங்க. 5-6 வாரம் செய்யும் போதே உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும், முடிவாயிரும். ஆற கடந்தா 7, அப்போது 11 வாரம். இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட பரிகாரங்கள் தான், வள்ளுவர்கள் சொல்லப்பட்ட பரிகாரம். ஆற்ற கடந்து வாயா போய் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ரொம்ப நாள் மண்ணில் வெறுங்காலில் கிடக்கணும்.
ஐயா பாலை இன்னைக்கு கட்டினது, நான் என்ன சொல்கிறேன்னா மண் ஆற்று மணல், சரிங்களா? ஒரு 10 மணிக்கு சுடும், பரவாயில்ல, கடந்து வாங்க. அந்த கடினத்தை, ஆறுன்றதே என்ன கடினம் தானே, அதை கடந்தால் என்ன ஆகும்? 7 வந்துடும். அதை ஒரு 11 வெள்ளிக்கிழமை செய்யுங்களேன், ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும், சரிங்களா? அதே மாதிரி பதவி உயர்வு, பள்ளி ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, எலிமெண்ட்ரி ஸ்கூல், அங்கே சேர் வாங்கி தானமாக கொடுங்க, கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும். ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே வீட்டில் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும். எல்லோரும் சொல்லுவாங்க பெண்கள் தான் காலைல எழுந்திரிச்சு குளித்து மொழிகி விளக்கேற்றணும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. ஆண்கள் நீங்கள் விளக்கேற்றலைனாலும் பரவாயில்ல, காலையில் எழுந்திரிச்சோடனே அருகம்புல் போய் 2 பறிச்சுட்டு வந்து விநாயகருக்கு வச்சுருங்க. வீட்டில் ஒரு விநாயகர் சின்னதாக வைங்க, அதில் அருகம்புல் வைங்கன்ற. இந்த அருகம்புல் வச்சிட்டிங்கனாலே வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாமே மாறிடும். எளிமையான பரிகாரம் தான், ஆனால் ரொம்ப ஈஸி. காலைல நீங்கள் முதல்ல 8 மணி வரைக்கும் தூங்குனீங்கன்னா கதை ஆகாது. இப்போ நான்லாம் வந்து காலையில் 8 மணி வரைக்கும் தூங்குவேன், எனக்கு 5 மணிக்கெலாம் சங்கு ஊதிடும். ஏன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வீடியோ காலில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஃபோன் அடிச்சிருவாங்க. இந்த 5 மணிக்கெலாம் ஃபோன் அடிக்காதீங்க, எங்களுக்கு குடும்பம் இருக்குது, சரியா? நைட் 2 மணிக்கெலாம் ஃபோன் அடிக்காதீங்க, எங்களுக்கு வீடு இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பங்குச்சந்தை எடுத்துக்குவோம். இந்த பங்குச்சந்தையில் வெற்றி பெறவே முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், சந்திரன், ராகு, புதன், இந்த 3 கிரகங்களுடைய தயவு இருந்தால் பங்குச்சந்தையில் நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனால் இப்போது புதுசாக ஒரு விஷயம் என்னென்னா, பங்குச்சந்தையில் வெற்றி பெறணும் அப்படின்னா முருங்கைக்காய் எல்லாருக்குமே தெரியும்ல, முருங்கைக்காய் எல்லாருக்குமே தெரியும். இந்த முருங்கைக்காவை பீஸாக கட் பண்ணி மாட்டுக்கு கொடுத்துட்டு பங்குச்சந்தை ஆரம்பிங்களேன், சூப்பராக போகும். நான் எப்படி சொன்னேன், பச்சை மிளகா பரிகாரம் சொன்னேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே தான் இது முருங்கைக்காய் பரிகாரம். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். 2 ரூபா முருங்கைக்காய் தான். ஆனால் அன்றைக்கி 2000 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா ஜோசியருக்கு 50,000 500ரூவாலாம் கொடுக்க மாட்டீங்க. இருந்தாலும் சொல்கிற பரிகாரம், சரியா? அப்போ ஒரு எளிமையான பங்குச்சந்தை பரிகாரம் இது. இதையும் தாண்டி நம்ம என்ன பெருசாக ஏதாவது பண்ணணும் சார் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜோதிடர், உங்களுக்கு வாக்குப்பளிதம் வரணும், இது என்ன சொல்லுவாங்கன்னா வெற்றிலை இருக்குல்ல, வெற்றிலையோட, சரிங்களா, எல்லாம் பாக்கு தான் வச்சுக்கிறீங்க, வெற்றிலையோட பாக்கு வைக்க வேண்டாம். என்ன பாக்குனா களிப்பாக்கு இருக்குது பாருங்கள், நம்ம இந்த ரோஜா பாக்கெல்லாம் போடக்கூடாது, களிப்பாக்கு, அதோட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்குங்க. இதை காலையில் மென்னுட்டு உட்காந்து ஜாதகம் சொல்லுங்கள், உண்மையாகவே வாக்குப்பளிதமாகும். வெத்தலை, களிப்பாக்கு, ஒரு ஏலக்காய், சரிங்களா? ஐயா சுருள் பாக்கு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல எல்லாம், இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரோஜா பாக்கா வாங்குவீங்க, அந்த மாதிரிலாம் போடக்காம நேச்சுரலாக இருக்கக்கூடிய பாக்கு, சரிங்களா? இது ஒரு வாக்குப்பளிதத்தை ஏற்படுத்தும். நீங்கள் சும்மாவே நீ நல்லாருன்னு சொன்னால் அவங்க நல்லா இருப்பாங்க, சரியா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வண்டி வாகனங்கள் வாங்கிறது. சரி, ரொம்ப வருஷமாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல. அப்போ சனியினுடைய ஆதரவு வேணும்ல. அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். என்னென்னா, சாலையோரமாக இருக்கக்கூடிய வயதான முதியோர்களுக்கு உதவி செய்யுங்க, கண்டிப்பாக சீக்கிரம் வண்டி வாகனம் அமையும். புரியுதுங்களா? எளிமையான ஒரு விஷயத்தை தான் நம்ம கொடுக்குறோம், சரியா? அதே மாதிரி ஜாதகத்தில் எல்லாருக்குமே தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, பித்ரு தோஷம் இருக்குது, இல்லை நிறைய தோஷங்கள் இருக்குது, ஏகப்பட்டமான அந்த சர்பதோஷம், நாகதோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம்னு ஊர்பட்ட தோஷம் சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் முன்னோர்களுக்கு சரியான முறையில் நீங்கள் திதி கொடுக்கல அப்படின்னா எந்த பரிகாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி பங்காளிகள்லாம் சேர்ந்து கொடுத்தா தான் அதுக்கு பேர் திதி. சிங்கிள் மேனாக கொடுத்தா அதுக்கு பேர் திதி இல்லை. பெண் குழந்தைங்களும் கொடுக்கலாம். ஆனால் மேக்சிமம் எங்கேயோ நார்த்துலேருந்து இங்கே ராமேஸ்வரம் வர்றாங்க, ஆனால் இங்கேருந்து யாரும் ராமேஸ்வரம் போகிறதில்ல. யாரெல்லாம் ராமேஸ்வரத்தில் போய் முறைப்படி திருதி கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் ஆவாங்க. லைஃப்பில் ஒரு சில இன்னல்கள் இல்லாமல் ஒரு வாழ்க்கை நடக்கும், சரிங்களா? இந்த திதியை கண்டுபிடிக்கணும். முன்னோர்கள் இறந்தாங்களா, என்ன மாதிரி இறந்தாங்க, இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பல விஷயங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். போய் ஐயரை வச்சு அரை மணி நேரத்தில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் திதி இல்லை. ப்ராசஸ் கரெக்டாக 3 மணி நேரம் ஆகும் ஒரு திதி கொடுத்து முடிக்க. அதுதான் ஒரிஜினல் திதி. சும்மா அரை மணி நேரத்தில்
பழனிசாமி அரஹரா, சிவகும அரஹரா அப்படின்னு ஐயர் சொல்கிறது திருப்பி சொல்லக்கூடாது. இந்த திதி கொடுக்கறதே 3 மணி நேரம் ஆகும். நான் ஒவ்வொரு மாதமும் ராமேஸ்வரத்தில், சிங்கப்பூர், மலேசியா, லண்டன் எல்லா கண்ட்ரியில் இருந்துமே திதி கொடுக்கறதுக்கு நான் மாதம் அங்கே தான் இருப்பேன். என்னென்னா அவங்களுக்காக ஒரு ஆள் வீடியோ காலில் திதி கொடுப்பாங்க, சொல்கிறதெல்லாம் செய்வாங்க. அவங்கெல்லாம் அங்கே இருக்கவங்களுக்கு இங்கே விஷயம் தெரியுது, ஆனால் இங்கே இருக்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதேமாதிரி வீட்டில் ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு ஹோமம் பண்ணிக்கோங்க. அது பண்ணாதான் எத்தனை ஜோசியர்கிட்ட போனாலும் ஒரு ஹோமம் பண்ணி வேத மந்திரங்கள் வீட்டில் ஒழிச்சாதான் அந்த வீடு நல்ல சுபிட்சமாக இருக்கும். காசு இருக்கவும் பண்ணுவான் சார், இல்லாத நாங்கள் என்ன பண்ணுவோம், ஹோமத்தில் கலந்துக்குங்க. அந்த ஹோமத்துக்கு ஒரு நெய் வாங்கி கொடுங்க, ஒரு சம்மத்து குச்சி வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு தேன், தாமரைப்பூ, மல்லிகைப்பூ, சம்மந்தி இந்த மாதிரி வாங்கி கொடுங்க, இல்லை மூலிகை வாங்கி கொடுங்க. எளிமையாக முறையில் பரிகாரங்கள் செஞ்சுக்குங்கன்னு சொல்கிறேன். ஐயா, சொந்த வீடு அமையணும், சரிங்களா? இது எல்லாருக்குமே உண்டானதான். நிலம் இருந்தால் தானே சொந்த வீடு. கையில் காசு இருந்தால் சொந்த வீடு வாங்கிடலாம். ஆனால் ஃபினான்ஷியலாக ரொம்ப நாளாக நான் கொஞ்சம் கையில் காசு வச்சுருக்கேங்க, எனக்கு வீடே அமையலை அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? துணி துவைக்கக்கூடிய இருப்பாங்கள்ல, துணி தேய்க்கிறவங்க, துணி துவைக்கிறவங்க, இவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க, கண்டிப்பாக வீடு அமையும். ரொம்ப எளிமையான விஷயந்தான். இவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடு அமைஞ்சிரும். சரி, இதையும் தாண்டி என்ன சார் பண்ணலாம்? ஏகப்பட்டது இருக்குது. திருமண தடைக்கு நான் நிறைய பரிகாரம் சொல்லலாம், சரிங்களா? அதெல்லாம் என்னுடைய வகுப்பில் சொல்லித்தர்றேன். என்னுடைய வகுப்பு ஜனவரி 26, சரிங்களா? ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என்னோடய வகுப்பு பார்த்திங்கன்னா ஜனவரி 26ஆம் தேதி மதுரையில் நேரடி வகுப்பு, சரிங்களா? இந்த வகுப்பில் கலந்துக்குங்க. என்னென்னா கிட்டத்தட்ட 1000 பக்கங்கள் அடங்கிய பிடிஎஃப் தாந்திரிக பரிகாரத்தில் யாருமே இது வரைக்கும் கொடுக்காத பிடிஎஃப். இந்த ஒரு வகுப்பு எடுத்தேன்னா அடுத்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எடுக்கிறேன்னு தெரியாது. அதனால தான் இந்த வகுப்பை 4 பேட்செலாம் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே சேர்ந்துட்டாங்க. அதை பிரித்து வச்சுருக்கேன், முதல் 30 பேர் இப்படின்னு. இதில் நீங்கள் சேர்ந்துக்குங்க. ஒரு விஷயம் கொடுத்தா அடுத்த 5-6 வருஷத்துக்கு அப்படியே கிச்சன் நிற்கணும், அந்தளவுக்கு கொடுக்கணும், சரிங்களா? தாந்திரிக வகுப்புன்னு எல்லோரும் எடுப்பாங்க. ஆனால் இந்த தாந்திரிக வகுப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. 5 வகையான வேர்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த 5 வகையான வேர் ரொம்ப முக்கியமான ஒரு வேர், எங்கேயும் கிடைக்காது. கிட்டத்தட்ட ஒரு நீங்களாம் போய் மலைப்பகுதியில் எடுக்கவும் முடியாது. மலைப்பகுதியில் எடுக்க சொல்லி காப்பு கட்டி வச்சுருக்கேன். அதை காட்டி இன்னொரு முக்கியமான விஷயங்களும் தர்றேன். இதில் நிறைய ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க இந்த வகுப்பில். இதை நீங்கள் படித்தாலும் படிக்கலைனாலும் இந்த கொடுக்கக்கூடிய பொருட்களுக்கு கண்டிப்பாக பவர் இருக்குது. இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட வித்தை எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக இறக்கி, ஏன்னா வெளியே சொன்னால் காப்பி அடிச்சிடுறாங்க சார், அப்படியே அடித்து அதை அடுத்த வேலையை பார்த்துறாங்க. அதனால தான் என்ன வகுப்புன்னு சொல்ல தாந்திரிக வகுப்பு. இந்த வகுப்பில் சேர்ந்தால யாருக்கு ஜோதிட அறிவு இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இது ஒரு தாந்திரிக வகுப்பு. எனக்கெல்லாம் ஜோதிட அறிவு இல்லாமல் தான் தாந்திரிக வகுப்புலேயே போய் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் ஜோதிடம் படிச்சுக்கிட்டேன். இந்த வகுப்பு ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லணும்னா, முக்கியமான அம்சங்கள் என்னென்னா, இந்த வேர் மட்டும் கிடையாது. இந்த பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, அடுத்து நீங்கள் தேடினாலும் அவ்வளோ தூரம் உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோ பெரிய பிடிஎஃப் இது. என்னுடைய விளம்பரம்லாம் நீங்கள் எதுலேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. வகுப்புக்காக விளம்பரம் போட்டதெல்லாம் கிடையாது. இருக்க மாணவர்களே போதும் அப்படின்னு தான் நான் போட மாட்டேன், சரிங்களா? நீங்கள் வகுப்புக்கு காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் சொல்கிறேன், 96796786 தமிழில் 967 786 1886. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, இந்த வகுப்பு நேரடி வகுப்பு, ஆன்லைனில் வகுப்பு எடுக்க மாட்டேன். ஒரே நாள் வகுப்பு தான். ஆனால் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். இந்த வகுப்பு ரொம்ப நீங்கள் எப்படி சொல்கிறேன் எனக்கு தெரியாது, வந்து பார்த்தா புரியும். எதையுமே தெரிஞ்சுக்கிட்டா தானே, நேரில் போய் பார்த்தா தானே தெரியும் விஷயம் இருக்கா இல்லையான்னு, சரிங்களா? வகுப்பை பற்றி பேசுனதே இப்போ தான், இதுக்கு முன்னாடிலாம் பேசுனதே கிடையாது, சரிங்களா? வேறு ஏதாவது யாரையாவது சந்தேகம் கேட்குறேன்னா கேளுங்க.
இப்போ குழந்தை இல்லை, குழந்தைக்காக கேள்வி கேட்டிருக்காரு. இந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் கல்யாணம் முடிச்சு வச்சுருவாங்க. பொருத்தம் பார்க்கும்போது குழந்தை இருக்கா இல்லையான்னு முதல்ல பார்க்கணும். எப்படின்னா திருமண பொருத்தம் பார்க்குறோம், குழந்தைய நம்ம எந்த இடத்துல பார்ப்போம்? எந்த பொருத்தம் குழந்தையில? இந்த மகேந்திரமா, ரஜுவா, மகேந்திரம். எதுக்கு மாற்றி கேட்குறோம் அப்படின்னா தெரியுதா தெரியலையான்னு பார்க்குறதுக்காக கேட்குறோம். சரியா? இந்த மகேந்திர பொருத்தத்தை எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி சரிங்களா, எல்லோரும் பார்க்கக்கூடியது என்னென்னா யோனி பொருத்தம் மெயினாக பார்க்கணும். யோனி இருக்குன்னு நம்ம அசால்ட்டாக நினச்சிடக்கூடாது. செவ்வாய் என்ன வீரியத்தில் இருக்கார், செவ்வாய் என்ன இதில் இருக்காருன்னு பார்க்கணும், அளவுகளில் பார்க்கணும். அந்த ஆணுக்கு என்ன அளவில் இருக்குது, அந்த பெண்ணுக்கு என்ன அளவில் இருக்குது, இதை பார்த்துட்டு தான் நம்ம பொருத்தமே ஃபஸ்ட்டு குறிக்கணும். பொருத்தம்லாம் ஓகே ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், இருந்தாலும் குழந்தை இல்லை. அப்போ இந்த குழந்தை இல்லை சார்ன்ற ஒரு பிரச்சனை அந்த இடத்துல உதிக்குதா? நான் இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். சிறுவாபுரியில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய கடவுள், சிறுவாபுரியில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் 3 கிலோ துவரம் பருப்பை மடியில் கட்டி 10 சுற்று சுற்றி வந்து அந்த துவரம் பருப்பை தானமாக கொடுத்துட்டு வாங்க, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வரும். சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுவாபுரி சரிங்களா, இந்த சிறுவாபுரி உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பை கொடுக்கும். இது வந்து குழந்தைக்காக 1000 கோயில்கள் இருக்கலாம். நான் இதை சொன்னால், இந்த கோயிலில் சொன்னால் எனக்கு சக்ஸஸ் ஆகுதுன்ற ஒரு இது இருக்கும்ல. நான் இது ஒரு 10-30 பேருக்கு சொல்லியிருக்கேன், சக்ஸஸ் ஆகிருக்கு. வேறு எந்த நிறைய இப்போ இவரெல்லாம் நிறைய கோயில் சொல்லுவார், ரத்னகுமார்லாம் பல கோயில். ஏன்னா கோயில் இருக்க ஊரில் தான் குடியிருக்கார். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, நான் சொன்னால் நடக்கிற கோவில் அப்படின்னா சிறுவாபுரி. எனக்கு ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சின்றனால நான் அந்த கோயிலுக்கு அனுப்புகிற எல்லாருமே சக்ஸஸ் ஆகுறாங்க. புரியுதுங்களா? இன்னொன்று, குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவங்க நம்ம குலசேகரம் முத்தாரம்மன் கோவில் இருக்குல்ல, குலசேகரம் முத்தாரம்மன் கேள்விப்பட்டேன். முத்தாரம்மன் திருவிழான்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான திருவிழா, வேஷம்லாம் கட்டி ஆடுவாங்க சரிங்களா. அந்த ஊர் திருவிழா அன்னைக்கு வேஷம் கட்டி ஆடக்கூடிய அம்பாள் கையில் சரிங்களா ஒரு எலுமிச்சை கனி கேட்டு வாங்குங்க, சாமி ஆடுறவங்க கையில். இல்லையா ஒரு குழந்தை பொம்மையை கொடுத்து அதை வாங்குங்க, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். இல்லை சார் எனக்கு இதையும் தாண்டி என்ன வேணுன்னா இருக்கன்குடி சரிங்களா, இருக்கன்குடி மாரியம்மன், இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போங்க. அந்த கோயிலில் அந்த குழந்தை வரம் கோயிலுங்க கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய கோயில்கள் சொல்லலாங்க. கோயில்களை காட்டியுமே நம்ம உடல் ரீதியாக எப்படி இருக்கோன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். இவனுக்கு அந்த தகுதி இருக்கா, இந்த பொண்ணுக்கு அந்த தகுதி இருக்கா, அந்த பையனுக்கு அந்த தகுதி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும், முதல்ல அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் இதை பற்றி நம்ம யோசிக்கணும் சரிங்களா. சிறுவாபுரி மெயினாக போயிட்டு வாங்க, ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்க தலைவர், அன்பும் பண்பும் நிறைந்த பாசமிகு அண்ணன் பூபதிராஜன் அவர்களுக்கும் மற்றும் பாசமிகு மாமா கிங் ஆஸ்ட்ரோ அகாடமியினுடைய தலைவர் திரு ரத்னகுமார் அவர்களுக்கும் மற்றும் நமது யூடியூப்பை நல்லபடியாக ரன் செய்து கொண்டிருக்கக்கூடிய நரேன் அவர்களுக்கும், அடிக்கடி எப்போவுமே நான் சந்திச்சிட்ருக்க ஐயா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. வாழ்க வாழ்கம், வளர்க ஜோதிடம், வாழ்க ஜோதிடர்கள் புகழ். வெற்றி வெற்றி வெற்றி. சிறப்பான கருத்துக்களை தாந்திரிகத்தில் பரிகாரங்களை வழங்கிய ஸ்ரீ செந்தூரன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் தம்பி பிரகாஷ் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பரிகார சக்கரவர்த்தி ரத்னகுமார் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார். செந்தூரன் அறக்கட்டளையின் சார்பாக 5000 ரூபாய் நன்கொடை வழங்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். இந்த ஜோதிடம் மட்டும்தான் அந்த ஞானத்தை கொண்டு வருது. நான் பெரிய சாமியாருன்னு சொல்லுவாங்க, ஜோதிடம் வராமல் அவங்களுக்கு சாமியார் ஆயிருக்க மாட்டாங்க, அவங்க அந்த கிரகங்களை படிக்காம வந்திருக்க மாட்டாங்க. உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு கோவிலை சொன்னாதான் உங்களுக்கு குழந்தை பாக்கியமோ திருமண பாவமோ மற்ற சுப நிகழ்வுகளோ அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். சரி.